இன்றைக்கெல்லாம் தொடக்கப்பள்ளியை முடிச்சுட்டு ஆரம்பிச்சு படிக்க போறோம். இப்போது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்ந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயே 5 வருடம் கடகடன்னு ஓடிடுச்சு. இந்த 5 வருடத்தில் நாம் பெற்ற கல்வி மற்றும் இந்த மேடை அனுபவங்கள் மிகவும் இனிமையானது. அவற்றை நினைவு கூறுவதே ஒரு சுகம்தான். உனக்கு ஒன்று தெரியுமா? நானும் முதலில் மேடை ஏறுவதற்கு பயந்துகிட்டே இருப்பேன். நம்முடைய டீச்சர்ஸ் ஒவ்வொரும் கொடுத்த தன்னம்பிக்கையாலும் ஊக்கத்தாலும் தான் நம் மேலும் சிறப்பாக நிறைவேற்றியது. ஆமாம், நான் கூட அசம்பிளியில் பேசுவதற்கே மிகவும் பயந்தேன். ஆனால் இப்போது எந்த மேடையானாலும் சிறிதளவு கூட பயமின்றி சிறப்பாக பங்கேற்கிறேன். ஆமாம், எனக்கும் தொடக்கத்தில் நடனமாடவே தெரியாது. மிகவும் பயப்படுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம் ஆசிரியர் தந்த உற்சாகத்தினால் இப்பொழுது நன்றாக நடனமாடுகிறேன். அதோடு மட்டுமில்லாமல் மேடை பேச்சு பாடல பல திறமைகளும் ரொம்பவே மெருகேறிடுச்சு. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? வேறு என்ன, நம் பள்ளியின் பாடத்திட்டமும் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் தான். நம்ம டிடிஏ பள்ளியில நம் பங்கேற்ற லிட்ரரி கான்டெஸ்ட், திருக்குறள் போட்டி, வெஜிடபிள் டே, கலர்ஸ் டே என அனைத்தும் நம் பர்சனாலிட்டியை வளர்த்து கொள்ள நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு தானே. அது மட்டுமா, யங் சயின்டிஸ்ட், டேலண்ட் ஷோ, ஆனுவல் டே, திருவிளையாடல், சென்டனரி இயர் இனோகிரேஷன், க்ளோசிங் செரமனி போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் நம் உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொணர்ந்து மக்கள் மத்தியில் செப்படைய செய்த நமது பள்ளி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பங்கேற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அரங்கேற்றுவதற்கு முன்பு பல முறை ரிஹர்சல் பார்த்து தொடர்ந்து எங்களை ஊக்குவித்து வாய்ப்பினை உருவாக்கி தரும் நம் பள்ளிகளின் செயலர் திரு ராஜு ராமசாமி அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு மேலும் இது போன்ற பல வாய்ப்புகளை கொடுத்து எங்களை வளர்த்தெடுக்குமாறு வேண்டுகிறோம். குழந்தை பருவம் நம்மை உருவாக்கி பக்குவப்படுத்தும் பருவம். இந்த 5 வருடத்தில் நாம் பெற்ற இந்த 5 வருடத்தில் நாம் வாழ்ந்த வாழ்வில் வசந்த காலத்துக்கு மேல் இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். ஏனப்படி கூறுகிறான்? இது ஒன்றும் முடிவல்ல. நம் ஆசிரியர் தந்த ஊக்கமும் மன உறுதியும் நம்மை மென்மேலும் வாழ்வில் செய்யும் என்பது சிறிதும் மையமில்லை. நாம் தொடர்ந்து கல்வி கற்று புதிய உலகத்தை உருவாக்குவோம். ஆம், இந்த பட்டமளிப்பு நாளில் நம் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுவோம். நம் ஒவ்வொருவரும் நன்கு கல்வி கற்று நல்லொழுக்கங்களில் வளர்ந்து தொடர்ந்து முன்னேறுவோம். மேலும் இது எனது பள்ளி, இதனால் நான் பெருமையடைகிறேன், இது என்னால் பெருமையடையும் என்று உறுதிமொழி ஏற்போம்.